Dear brother and sister, we greet you in the matchless and precious name of our Lord and Savior Jesus Christ. On behalf of God's Family Ministry and on behalf of God's Family Prayer Tower, we greet you and your family in the precious and loving name of our Lord and Savior Jesus Christ. Today we are going to pray for the sick people, those who are suffering because of coronavirus and cancer and kidney and heart disease, and those who are suffering with various kinds of chronic diseases. So today we are going to pray for the people and the families of our country. Now Pastor David Muthu, he will pray in Tamil language. He will pray for the people and he will pray for the families, those who are suffering because of many chronic diseases. So I welcome to Pastor David Muthu to pray for the people and the families of our country, those who are suffering because of many chronic diseases. Amen. Amen. Hallelujah. 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா வியாதியுள்ள ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் இயேசுப்பா, தேசத்தை ஆண்டவரே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே இந்த கொரோனா என்கின்ற அந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்துல அதன் வல்லமையை சுட்டு எரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அதன் வல்லமையை அழிக்கும்படிக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆம் இயேசுப்பா, இந்த கொரோனா வியாதியில ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே, எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் தேசத்தின் மனம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வரிசை மனம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இந்த உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிவு உண்டாகும் ஆண்டவரே. இயேசுப்பா, இதோ ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் வல்லமை தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வியாதியை உன்னில் நான் விலக்குவேன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு ஆண்டவரே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்றைக்கும் தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்க தேசத்தில் உள்ள எல்லா வியாதியஸ்தருடைய ஆண்டவரே சுகவீனங்கள் பலவீனங்களை மாற்றி இயேசுவின் வல்லமை ஆண்டவரே முழுவதும் ஆளுகை செய்து எல்லோரும் சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையின் தேவன் நீர் அல்லவா? ஆம் இயேசுப்பா, மரித்து போனவரை உயிரோடு எழுப்பின தெய்வம் நீர் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் நீர் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் இந்த மரண படுக்கையில் இருக்கிறார்களோ, இயேசுவை இப்பொழுதே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அவர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் ஆண்டவரே, அவர் உயிர் பேப்பார்கள் ஆண்டவரே, அந்த வியாதி விட்டு நீங்கும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசத்தில் மனம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இதே போல எத்தனை பேர் சுகர் பேஷண்ட், எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட் ஆண்டவரே, எத்தனை பேர் அநேக விதமான வியாதிகள் மூலியமாய், அநேக விதமான நோய்கள் மூலியமாய், அநேக வைரஸ்கள் மூலமாய், இந்த கருப்பு பூஞ்சை என்ற வைரஸ் மூலமாய் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் தேசத்தின் மீது இயேசுவே நீர் மனம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பா இந்த வேலூர் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலூர் மாவட்டத்தை எல்லா வியாதியஸ்தர் மீது உம்முடைய கரம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது, இந்த வேலூர் மாவட்டத்தின் மீது, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மீது, திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆண்டவரே இருக்கிற சுற்றிருக்கிற எல்லா சப் டிவிஷன்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஜெபிக்கிறேன். எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவர் இருக்கிற எல்லா வியாதியஸ்தரையும் கர்த்தர் தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஒரு ஆண்டவர் இப்போது தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின தெய்வம் ஆண்டவரே, முடவர்கள் நடக்க செய்த தேவன் ஆண்டவரே, செவிடரை கேட்க செய்திரு ஆண்டவரே. அப்பா, எத்தனை அற்புதங்கள் நீர் செய்திரு அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய அற்புதம் எங்கள் தேசத்திற்கு தேவை ஆண்டவரே. அப்பா, எங்க மாவட்டத்துக்கு தேவை ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே எல்லா பேஷண்ட்டுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. எத்தனை பேர் இன்று ஆண்டவரே கண்ணீரோடு வியாகுலத்தோடு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு மீது ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய உயிர் தெய்த வல்லமை இறங்கட்டும், உம்முடைய சுகமாக்குற வல்லமை யெகோவா ரஃபாவின் வல்லமை இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போது ரீமாலா ஷகல துராலரபா துராந்தர யாக்கவோ துராந்தர ஷிகலரபா உம்முடைய வல்லமை ஆளுகை செய்கிற கிருபைகளுக்காக
நன்றி ஆண்டவரே. நீர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமே சபை விசேஷமாக அப்பா இந்த பிரேயர்ஸ் நடத்துகிற அப்பா பாஸ்டர் பாணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆமே சபை இப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வியாதிகளுக்காக ஜெபிக்கும்படியா ஆண்டவரே அவர் தெரிந்தெடுத்த பாத்திரமா இருக்கிறதுக்காக நன்றி. அவரை ஆசீர்வதிங்க. இந்த பிரேயர் செல்லை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கப்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. வருகின்ற எல்லா வியாதிஸ்தரையும் ஆண்டவரே சுகமாக்கத்தக்கதாக நல்ல ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அவரை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோது வீண் போகாத ஆண்டவரே. ஆம் ஏசப்பா. ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கும் ஏசப்பா அப்பா கண்ணீரோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவே எங்கள் தேசத்தின் மனமிரங்குங்க. இந்த வியாதியஸ்தரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய உயிர் தேட வல்லமை ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கொள்ளைகளும் முற்றிலும் நீங்கிட்ட இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்திலே அப்பா அப்படிப்பட்ட வியாதியின் வல்லமையை கடிந்து கட்டுகிற ஆண்டவரே. அது முற்றிலும் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அது சீக்கிரமாய் ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு முடிவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். ஆளுகை செய்யும். நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தை உண்டாக்கின கர்த்தர், சகலத்தையும் மாற்றுகிற கர்த்தர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிசூட்டுற கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்கப்பா. இந்த வைரஸ்ல இருந்து இந்த வியாதிஸ்தல இருந்து ஆண்டவர் எத்தனை பேர் எனக்கு பாதிக்கப்பட்டார்களோ ஒவ்வொரு கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய கர்த்தர் ஒப்புக்கொண்டு இருக்கிறாப்பா. நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீர். ஆமேசப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். ஆமேசப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்க. ஆமேசப்பா. நாங்கள் உமீது வைத்த நம்பிக்கை ஒருபோது வீண் ஆகாது என்று விசுவாசிக்கிறப்பா. அப்படியே ஆண்டவரே நடக்கும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியில இருந்து இருக்கிற எல்லா வியாதியஸ்தரையும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் நீர் புறமே தள்ளாமல் அவங்க ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற தெய்வமா இருந்து அவங்களை அற்புதமாய் சுகமாக்கி ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே அவங்களை வழி நடத்தவே நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அற்புதம் செய்யுங்க. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மையப்படும். ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. My dear brother and sister, kindly subscribe our channel and share this prayer to everyone. And if anyone going through sickness and weakness and family problems, whatever may be, kindly contact to God's Family Prayer Tower. Kindly contact us through WhatsApp or phone call. Kindly note down our phone number. Our phone number 87540 54789. 87540 54789. One more number 9677486631. 9677486631. Thank you so much.